ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம அழகான ஸ்டார் கூட எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. கலர் காம்போவும் நல்லாயிருக்கு. இது நீங்கள் ஒரு லஞ்ச் கூடையாகவும் அதுக்கப்புறம் ஒரு பூஜை பேஸ்கெட்டாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதோட அளவுகளை பார்த்துடலாம். க்ரீன் கலரில் 7 அடியில் 16 உயரம், ரெட் ஒயர் 8 அடியில் 16 ஒயரும் கட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலரில் இருந்து ஒரு ஒயர் மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஒயரை தான் நம்ம சைடில் போட போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு க்ரீன் கலரை 2ஆக மடிச்சுக்கலாம். சைடு ஒயருக்காக 1.5 அடி நம்ம இந்த ஸ்கேலில் அளந்து எடுத்துக்கலாம். 1.5 அடி போதுமானது உள்ளெல்லாம் சொருகிறதுக்கு. 1.5 அடி அளந்த ஒயரை பின்னாடி வச்சுக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயரை மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கலாம். மடித்து வச்சுருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டு கட் பண்ணி வச்சுருக்க 1.5 அடி ஒயரை லெஃப்ட் சைடு லூப்குள்ளே விட்டு டைட் பண்ணிங்கன்னா அழகிய பாக்ஸ் நாட் ரெடி. இப்போ நம்ம கிராஸாக இருக்கிற ஒயரை இது சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். கிராஸாக இருக்க ஒயரை நம்ம செக் பண்ணிக்கலாம், சரிசமமாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயரை ரைட் சைடு இருக்குது. நம்ம மற்ற ஒயரையும் நம்ம 8 ஒயர் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வரிசையாக ஜாயின் பண்ணிக்கோங்க 8 ஒயரை. 8 ஒயர் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க 16 ஒயரையும் இதே மாதிரி ரெட் ஒயரை சரிசமமாக அடிச்சுட்டு எப்பயும் போல் 16 ஒயரையும் நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் ரொம்பவே மொத்தமாக இருக்குது. அதனால் நல்லா டைட்டாகவே இழுத்து போடுற மாதிரி இருக்குது. இதே மாதிரி நம்ம 16 ரெட் கலர் ஒயரையும் நம்ம 1 பை 1 ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் குட்டி குட்டி நியூ ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 16 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி க்ரீன் கலரில் 8 ஒயரை இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் 16 ஒயரும், அந்த பக்கம் 8 ஒயர், இந்த பக்கம் 8 ஒயரும் 16 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். க்ரீன் ஒயர் 7 அடியும், ரெட் ஒயர் 8 அடியும் நம்ம வெட்டியிருக்கோம். அதனால் கம்மியாக இருக்க 7 அடியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த 1.5 அடி அளவை அளந்து பார்த்துட்டு நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இதில் ஒரு லைன் மட்டும்தான் பேஸு. அடுத்தது சைடில் சொருகிறதுக்காக ஒரு சின்ன அளவு மட்டும் விட்டுட்டு செகண்ட் ஒயரில் செகண்டு நாட்லேருந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். சொருகிற அளவுக்கு மட்டும் செகண்ட் நாட்லேருந்து போட்டுக்கலாம். இந்த கூடைக்கு நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். அதனால் நம்ம செகண்ட் நாட்லேருந்து போட போகிறோம். சொருகிற அளவுக்கு மட்டும் நம்ம இடம் விட்டால் போதும். அதாவது ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுக்கோங்க போதும். இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம்.
இப்போ இது ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த 1 அடி ஒயரும் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து தான் போட போகிறோம். அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இது வந்து இப்போ ஒரு முக்கோணம் மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிடும். இது அந்த 1 அடி ஒயரு, அதையும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், முக்கோணம் மாதிரி 3 டாட் இருக்குது அந்த இடத்துல. இப்போ நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுக்கிட்டு எல்லா ஒயரையும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கலாம். இதில் வந்து 1 அடி மட்டும்தான் பேஸு. மிச்சம் இருக்கிறது மேலெல்லாம் நம்மளுக்கு மேலே எலும்பி வந்துடும். மேலே ஒரு 8 லைன், கீழே ஒரு 8 லைன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். சென்டர் ஒயர் இல்லாமல் மேலே ஒரு 8 லைனு, கீழே ஒரு 8 லைனு. இதுவும் ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு லைன் மட்டும்தாமே இந்த ஸ்டார் கூடைக்கு பேஸாக வரும். இப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் வந்தாச்சு. இப்போ இதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம 2 ஒயர் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம 2வது நாட்லேருந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த நாட்டையும் நம்ம போட்டுக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போகிறதுக்காக தான் நம்ம 2nd நாட்லேருந்து போட்டிருக்கோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த நாட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். கட்டோடு இருக்கிற ஒயரை வந்து நம்ம மடக்கி பின்பக்கமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க நாட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அடி வழியாக இழுத்து விட்டோம்னா மேலே அது வரும். அதில் வந்து இந்த கட்டோடு இருக்க ஒயரை வந்து உள்ளே விட்டுக்கலாம். லூஸ் பண்ண ஒயரில் உள்ளே விட்ட ஒயரில் வந்து மேலே இருக்க ஒயரை வந்து உள்ளே எடுத்து விட்டு ஜென்டலாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு அழகாக வந்துடும். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக போட்டிங்கன்னா ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வராது. இங்கே நம்ம ஒரு 8 லைன் மட்டும் இது மாதிரி போட்டுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே ஒரு 8 லைனும் கீழே அடிப்பக்கம் ஒரு 8 லைனும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒயரை வந்து இந்த வழியாக இங்கே சொருகிக்கலாம். சொருகிட்டு கையோட கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார் கூடங்கிறதுனால கையை உள்ளே விட்டு அப்புறம் கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 9 நாட்டு சொருகியிருக்கேன், போதும். மிச்சத்தை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சுற்றிலும் நம்ம போட்டுக்கலாம். சுற்றிலும் போட்டுட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த பக்கம் ஒரு 8, அந்த பக்கம் ஒரு 8 வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரெட் கலர் ஒயரை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம முடிக்க போகிறோம். கட்டோடு இருக்கிற ஒயர் வந்து மடிச்சுக்கிட்டு ரெட் நாட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு லூப்குள்ளே வந்து கட்டோடு இருக்க ஒயரை விட்டுட்டு அந்த க்ரீன் ஒயருக்குள்ளே வந்து நம்ம மேலே போகிற ஒயரை உள்ளே விட்டு ஜென்டலாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஏணிப்படி முடிச்சு ரெடி. இப்போ 2 ஒயரையும் நல்லா ஜென்டலாக இழுத்துக்கோங்க. இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கையோடையே இந்த ஒயரை வந்து இந்த பக்கமாக நம்ம கட் பண்ணிடலாம். உள்ளே சொருகிட்டு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி சைடில் நம்ம 1.5 அடி நம்ம விட்டோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அது ஒரு அடையாளத்துக்காக நம்ம அப்படியே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம்.
எனக்கு வந்து இது போட்டு முடிக்கிறதுக்கு 1.25 போல் தேவையாச்சு. அப்படியே இருக்கட்டும். அதை பொடி போட எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலரில் 16 ஒயர் போட்டோம் இல்லையா, அதிலேருந்து இந்த பக்கம் 8வது நாட்டு, அந்த சைட்லேருந்து அதேமாதிரி 8வது நாட்டை பிடிச்சி சென்டரில் ஒரு டாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி பிடிச்சிட்டு அந்த 1.5 அடி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கும் முதல் ஒயர் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 1.5 அடி ஒயரை வந்து நம்ம அப்படியே உள்ளே சொருக்கிடுவோம். இதுக்கு மேலே அதை போட மாட்டோம். அதனால் அதுக்கு முன்னாடி ஒயர் வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் அந்த 1.5 அடி ஒயருக்கும் முன்னாடி ஒயர் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அது வந்து ஒரு அடையாளத்துக்கு அப்படியே இருக்கட்டும். போட்டு முடித்ததுக்கப்புறமா நாம் வந்து அதை உள்ளே சொருகிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த ஒயர் வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். வீடியோ லென்த்து அதிகமாக போகிறத குறைக்கிறதுக்காக நான் வந்து இதெல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். அதே சமயத்தில் உங்களுக்கு இது புரியவும் செய்யும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புது புது ஐடியாஸ் வந்துகிட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த சைடில் இருக்க 1.5 அடி ஒயர் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது 1.5 அடிக்கு முன்னாடி இருக்க நாட் வரைக்கும் போட்டுக்க போகிறோம். இதுக்கு மேலே அதை வந்து நம்ம உள்ளே சொருகிக்கலாம். அந்த 1.5 அடி ஒயரை நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதை அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். நீங்கள் கிராஸ் கட் கூட போட்டிருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாகவே போட்டுடலாம். இது வந்து ரொம்ப எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருந்தால் ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகுது. அதனால் தேவையான அளவு மட்டும் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த லைன் போட்ட உடனே நீங்கள் அந்த 1.5 அடி ஒயரை வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து சொருகிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே சொருக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே சொருகிக்கலாம். இப்போ அடுத்தது 2 சைடு போட்டதுக்கப்புறம் 2 சைடும் போகிற ஒயரை சென்டரில் பிடிச்சி கொஞ்சம் இப்படி அமர்த்திட்டு ஒரு நாட் போடுங்க. ஏன்னா இது வந்து நீட்டாக இருக்கிறத வந்து நம்ம குறுகலாக்குறோம். அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே அந்த நம்ம இப்போ போட்ட 1.5 அடி ஒயருக்கு முன்னாடி நாட்டு வரைக்கும் கூட போடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டைமண்டாகவே போட்டுக்கலாம். 8 அடிக்கு 8 அடி டைமண்டு. நான் வந்து இந்த 8 அடி 8க்கு 8 டைமண்டில் நான் போட்டிருக்கேன். அப்படி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப எல்லா இடமும் சுற்றி வராமல் ஒரு இடமா கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 8 7 6 5 1 அந்த மாதிரி வரும். 5 4 3 2 1ன்ட்டு வரும்.
நான் வந்து இந்த க்ரீன் ஒயரை வந்து 7 ஃபீட்டும், ரெட் ஒயர் வந்து 8 ஃபீட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ரெட் ஒயர் வந்து கரெக்டாக இருக்குது. அதே சமயத்தில் க்ரீன் கலர் ஒயர் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக கூட எடுத்துருக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இது நான் போட்டது அதுவும் மொத்தமாக இருக்கிற ஒயர்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே மிஞ்சிச்சு. அதனால் நான் இந்த வீடியோவில் போட நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்தது ஆனால் க்ரீன் வந்து 7 ஃபீட்டும், ரெட் வந்து 8 ஃபீட்டும் தான் எடுத்திருந்தேன். ஒயர் ரொம்ப சிக்கனமாக போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் வராது. இது வந்து மொத்தமான ஒயரை வந்து எனக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி தான் இருந்தது க்ரீன் கலரு. இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுங்க. அப்படியே கிராஸ் ஆகிற ஒயரை நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 8க்கு 8 டைமண்ட் வந்து நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள். இப்போ அதே மாதிரி இப்போ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சைடும் இருக்க ஒயரை ரெட்டு அண்டு க்ரீன் வந்து மறுபடியும் ஒரு 8க்கு 8 டைமண்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்க ஒயரை வந்து இந்த பக்கமும் மேலே ஒரு ஒயரை மேலேயும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு டைமண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து 8க்கு 8 டைமண்ட் மாதிரி நம்ம இப்படி போகிற ஒயரை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மிக்ஸ்டு நாட்டில் ஒரு டைமண்ட் கிடச்சதுக்கப்புறமா ரெண்டுமே க்ரீன் நாட்டில் வந்து இன்னொரு 8க்கு 8 டைமண்ட் கிடைக்கும். நம்ம அதையும் இப்போ போட்டுக்கலாம். ஒரு சைடாக கூட நீங்கள் முடிக்கலாம், இல்லை சுற்றி கூட போடலாம். இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இங்கேயும் கிராஸ் ஆகிற ஒயரை வந்து நம்ம பிடிச்சி போட்டுக்கலாம். நம்ம கிராஸ் ஆகிற ஒயர் பிடிச்சி போட்டாலே நம்மளுக்கு டைமண்ட் சூப்பராக கிடச்சிரும். இதோட முடியுது இந்த கூடையோட லென்த்து. அதே மாதிரி நம்ம அந்த சைடும் போட்டுக்கலாம். இப்போ அது போட்டதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் டைமண்ட் போட்டுக்கலாம். இந்த சைடில் அந்த 1.5 அடி கிட்ட நம்ம அந்த இதை சொருகின சைடில் வந்து கொஞ்சம் ஹோல் விழ தான் செய்யும்.
அது எல்லா ஒயர்லேயுமே எல்லா கூடையிலையுமே அது வரும். இப்போ நம்ம இங்கே வந்து 2 அடி 2 ரெட் ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு போடுங்க. இப்போ இதை போட்டாச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு 8க்கு 8 டைமண்டாக தான் வந்திருக்கு. இப்போ இதோட ஒயர்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு. க்ரீன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 10 சென்டிமீட்டர் வேணால் குறைச்சிக்கலாம், மற்றபடி குறைக்காதீங்க. ரெட் மட்டும் கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா 7 ஃபீட்டே விட்டுருங்க. இந்த ஹோல் அப்படியே தான் இருக்கும் எல்லா ஸ்டார் கூடையிலையும். இப்போ இது நம்ம எப்படி சொருக போகிறோன்னா, இந்த கிராஸ் ஆகிற ஒயரை வந்து செகண்ட் நாட்டில் அப்படியே சொருகிக்கலாம். இதுக்கு வந்து உள்ள நாட்டெல்லாம் மடிக்க வேண்டாம். இந்த பக்கம் கிராஸ் ஆகிற ஒயரை இந்த பக்கம் இருக்க செகண்ட் நாட்டில் சொருகணும். ஃபஸ்ட்டு நாட்டில் சொருகிடாதீங்க, லூஸ் ஆகிடும், கூட பிரிஞ்சு வந்துடும். அதனால செகண்ட் நாட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு நாட் சொருகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொருகிக்கலாம். எனக்கு கூட முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் சொருக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு அழகாக வந்திருக்கு. இது ஒரு லஞ்ச் கூட, அதுக்கப்புறம் பூஜை பாஸ்கெட்டாகவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், க்ரீன் வந்து ரொம்ப நீட்டாகவே எனக்கு மிஞ்சிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 7 ஃபீட்டே கூட வச்சுக்கலாம். அழகான அளவுகளோட உங்களுக்கு நல்ல டிப்ஸோடு வந்திருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.